ஷார்ப்பாக வச்சு இது தேஞ்சிடும். இது தேஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வண்டி ஓடும் கடை சவுண்டு வரும். செட்டாக மாற்றணும். என்ன ஸ்ப்ரைட்டு, ரியர் ஸ்ப்ரைட்டு, செயின் இந்த போல்ட் ஒன்று மாற்றி விட்ருங்க. ஏன்னாக்கா இது தலை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டைட் பண்ணும்போது ஸ்லிப் ஆகிடும். ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபுல் டைட் பண்ண முடியாது. அதனால எப்போ மாற்றலாம் இந்த ஒரு போல்ட் ஒன்று மாற்றி 120 ரூபா தான் இந்த போல்ட் வரும். இதை மாற்றினா இந்த மாதிரி இருக்கும். இந்த போல்டு எப்போ உடையுதுன்னு தெரியவே மாட்டுது. அதனால இந்த போல்டு எப்போ பார்த்து உடையுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு சர்வீஸ்லையும் இந்த போல்ட்டை கழட்டிட்டு கிரீஸ் பேக் பண்ணி போடுங்க. இந்த ஸ்டேக் அப்போ வாங்கி இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. தான் இப்போ இல்லாமல் விட்டுட்டீங்கன்னா இல்லை டஸ்ட் ஏறி இந்த போல்ட் உடஞ்சிடும். சப்போஸ் ஸ்டாண்டு சரியில்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக சுத்தாது. இது வந்து கிரவுண்டில் போய் தரையில போய் ஒட்டிக்கும். ஒட்டிச்சுன்னா ஒரு வாட்டி உங்களால் ஸ்டாண்ட் எடுக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா அவன் எல்லாத்தையும் மாற்ற சொல்றானே நினச்சிக்காதீங்க. போயிடுச்சுன்னா மட்டும் மாற்றுங்க. இதை வந்து நான் இப்போ மாற்றல. இதோட 3 வாட்டி நான் வெல்டிங் பண்ணி ஓட வச்சு தான் கடைசியாக தான் நான் மாற்றிடுறேன். முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா, அப்போ மாற்றுங்க. இந்த வண்டிக்கு சாக் ஆப்சர் போயிடுச்சு. இந்த மாதிரி ஆயில் லீக் ஆகிடும். இந்த மாதிரி ஆயில் லீக் ஆயிடுச்சுன்னா அந்த சஸ்பென்ஷன் போடும். இதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பேக் பெயின் பயங்கரமாக வரும். வண்டி ஓட்டமோ டம்மு சத்தம் கேட்கும், பேக் பெயின் வரும். இது பழசு, இது புதுசு. இந்த சாக் ஆப்சர் பல பலன்னு பார்த்தீங்களா. இந்த கேஸ் எப்படி இருந்ததுன்னா, முன்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ உப்பு காத்துப்பட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருந்தது. கஸ்டமருக்கு புதுசாக்கி கொடுங்கன்னாங்க. அதனால பஃபிங் எடுத்துட்டு போயிட்டு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக பஃபிங் பண்ணிக்கிறோம். இப்போ இதை மாட்டின பிறகு எப்படி இருக்குன்னா அப்படி வண்டி பலன்னு ஷோரூமில் கூட அந்த மாதிரி புதுசாக வண்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ரெடி பண்ணுறதுல அவ்வளோ சூப்பராக இருக்கும். வண்டி நம்ம எந்த அளவுக்கு நம்ம புதுசாக வச்சுக்கிறோமோ அந்த அன்னைக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு குப்பை மாதிரி வச்சுருந்தாக்கா அந்த வண்டி நல்லா தான் ஓடினாலும் நம்மளுக்கு என்னவோ ஒரு ஃபீலாக இருக்கும். என்னடா வண்டி இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டுறதுக்கு தோணாது. இந்த செல்ஃப் கீர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. இந்த கீர் போயிடுச்சுன்னா அதே மாதிரி இது வந்து கிளச் பிளேட்டு. இந்த கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இல்லை கிளச் பிளேட்டு இது போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, முடிஞ்ச அளவுக்கு கிளச்சை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. சரிங்களா, கிளச்சை ரிலீஸ் பண்ணிடணும். இந்த ஆஃப் கிளச்சிலே பிடிச்சி போகிறதெல்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கிளச் பண்ணிடும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் சடனாக அப்படி கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி சுற்றுற கீரு இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இப்படி சுற்றிச்சுன்னா அந்த செல்ஃப் வீக் ஆகிடும். இந்த இன்னர் ஸ்பைட் இருக்குங்களா, இது வந்து தேஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக அது பாருங்க. சரிங்களா, அது பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாகிடுச்சு பார்த்தீங்களா ஸ்ப்ராக்கெட். இது பாருங்க இன்னும் கொஞ்சம் போட்டால் உடச்சிக்கும் போகுது இந்த ஸ்ப்ராக்கெட். இந்த ஓட்டலில் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் பேஸ்ட்டோ கிரீஸோ எதுவுமே இதில் போடக்கூடாது. இதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இந்த சின்ன ஓட்டையில் நீங்கள் கிரீஸை பேக்கிங் போட்டுட்டிங்கன்னா இந்த வண்டி மொத்தமாக சீஸ் ஆகிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் புல்லட்லேருந்து ராய் சார் பேசுகிறேன். இப்போ பொதுவாக என்னன்னா நம்மளுக்கு எல்லா வண்டியுமே ஒரு கம்ப்ளைண்ட் வரதான் செய்யுது. ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் போது கம்ப்ளைண்ட் எல்லா வண்டியில் இல்லை, எல்லா வண்டியும் கம்ப்ளைண்ட் வருது. நம்ம ஒரு நம்ம செட்டில் கொஞ்சம் ஒரு 10 வண்டி இருக்குது, நிறைய வண்டி இருக்குது. இருந்தாலும் 10 வண்டி நான் பர்டிகுலர் வேலை செய்த வண்டி காட்டுறேன் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்களா, இது வந்து கன்மெண்ட் கிரே வண்டி, 2018 மாடல் கிளாசிக். இந்த வண்டி ஆரம்பத்துலேருந்து நம்ம தான் சர்வீஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு சர்வீஸும் நம்ம தான் பண்ணுறோம். இப்போ என்ன ரீசனாக இந்த வண்டி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு இந்த வண்டிக்கு சாக் ஆப்சர் போயிடுச்சு. இது எப்படி போயிடுச்சுன்னா, இங்கே பாருங்களா, இந்த மாதிரி ஆயில் லீக் ஆகிடும். இந்த மாதிரி ஆயில் லீக் ஆயிடுச்சுன்னா அந்த சஸ்பென்ஷன் போயிடும். இதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பேக் பெயின் பயங்கரமாக வரும். வண்டி ஓட்டமோ டம்மு சத்தம் கேட்கும், பேக் பெயின் வரும், இடுப்பு தான் பயங்கரமாக வலிக்கும். இது எதனால் போச்சுன்னா குறிப்பிட்ட கிலோமீட்டர் இருக்குது, 50,000 60,000 கிலோமீட்டர், இல்லைனா வருஷம் ஒரு 5-6 வருஷம் போயிடுச்சுன்னா போயிடும். ரெண்டாவது நீங்கள் டபுள்ஸ் போனால் போகலாம். முக்கால்வாசி போய் இப்போ ட்ரிபிள்ஸ் தான் போகிறீங்க. அதுலேயும் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இது பழசு, இது புதுசு. இந்த சாக் ஆப்சர் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி தான் வருது. சில பேருக்கு நல்லாவும் வருது, சில பேர் சீக்கிரமாக போயிடுது. இது ஆனால் மெயின்டைன் பண்ணுறது இங்கே கொஞ்சம் கஷ்டம் தான். இது சரிங்களா, ஒரு 5 வருஷம் தாராளமாக வரும். அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி லீக் ஆகிடுச்சுன்னா தயவுசெய்து மாற்றிடுங்க. நீங்கள் அப்படியே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் பெயின் தான் வரும் பயங்கரமாக. இது ஒன்று மாற்றினால வண்டி நல்லா அப்சர்வ் ஆகும். உங்களுக்கு பேக் பெயின் இல்லாமல் இருக்கும், வண்டியோட ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி நீங்கள் போட்டிங்கன்னா 3200 வரும். இப்போ கம்மி ரேட்ல விற்கிறாங்க. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 2800 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ஆனால் போகிறது போது கம்பெனியே போட்டுருங்க, நல்லாயிருக்கும். மாற்றது என்ன பார்த்தீங்கன்னா செயின் ஸ்பைட் மாற்றிக்கிறோம். செயின் ஸ்பைட் எதனால மாற்றினா, அது இவருக்கும் தான் கிலோமீட்டர் தான், ஒரு 20,000 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் ஓட்டிட்டார் வண்டியை. இப்போ செயின் ஸ்பைட் சுத்தமாக போச்சு. அது எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்களா, இந்த இன்னர் ஸ்பைட்லாம் பார்த்தீங்களா, இந்த இன்னர் ஸ்பைடோட டீத்து சொல்லுவாங்க. இது 16 டீத். இது இதில் பார்த்தா அந்த ஷார்ப்பாக வச்சு இது தேஞ்சிடும். இது தேஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வண்டி ஓடும்போது கடை சவுண்டு வரும். அதுக்கப்புறம் இது இதே ஸ்ப்ராக்கெட்டு இதெல்லாம் ஷார்ப் தேஞ்சிடும். இதை மாற்றினா தான் நல்லாயிருக்கும். இது வந்து செட்டாக மாற்றணும். இன்னர் ஸ்ப்ராக்கெட்டு, ரியர் ஸ்ப்ராக்கெட்டு, செயின். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எப்போ நீங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினாலும் இந்த ஸ்ப்ராக்கெட்டில் வர போல்ட் வருது பார்த்தீங்களா, இந்த போல்ட் ஒன்று மாற்றி விட்ருங்க. ஏன்னாக்கா இது தலை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டைட் பண்ணும்போது ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபுல் டைட் பண்ண முடியாது. அதனால் எப்போ மாற்றலாம் இந்த ஒரு போல்ட் ஒன்று மாற்றிங்க. 120 ரூபா தான் இந்த போல்ட் வரும். இதை மாற்றினா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போல்ட் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு டைட் ஃபுல்லாக ஆகும். சில போல்டெல்லாம் ஒரு சிலிண்டர்லாம் அதே போட முடியாது. ஒரு 2-3 சர்வீஸ் வண்டி மாற்றுறது நல்லது. நம்ம கிளாசிக் வண்டி, அதாவது யூசி இன்ஜின் வச்சு அத்தனை பேருக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. என்ன ப்ராப்ளம்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு, ஸ்டே போல்டு. இந்த போல்டு எப்போ உடையுதுன்னு தெரியவே மாட்டுது இந்த போல்டு. அதனால இந்த போல்டு எப்போ பார்த்து உடையுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு சர்வீஸ்லையும் இந்த போல்ட்டை கழட்டிட்டு கிரீஸ் பேக் பண்ணி போடுங்க. உங்களுக்கு உடையுது ரெஸ்ட்டாக இதான் உடையுது உங்களுக்கு. இல்லையா, இங்கே ஒரு கப்பு இருக்கும். சப்போஸ் இந்த கப்பு வண்டியில் இல்லைனாக்கா நீங்களே கூட வாங்கி போட்டுருங்க. இந்த ஸ்டே கப்பை வாங்கி இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. தான் இப்படி போட்டால் அந்த இடத்துல டஸ்ட்டு போகாமல் இருக்கும். டஸ்ட்டு போகாமல் தான் இந்த போல்டு உடையாமல். இந்த கப்பு இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா இல்லை டஸ்ட் ஏறி இந்த போல்டு உடஞ்சிடும். இந்த போல்டு உடஞ்சிச்சுன்னா இந்த ஸ்விங்காமே நம்ம கழட்டிட்டு நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த செயின் ஸ்பைட் மாற்றும் போது எப்போ மாற்றலாம் சரி செயின் ஸ்பைட்டு
இந்த ஸ்டே ரப்பர் கம்பல்சரி செக் பண்ணுங்க. இந்த ஸ்டே ரப்பர் கிழிஞ்சிச்சுன்னா ஒரு புது ரப்பர் போட்டு விட்டுருங்க. சரிங்களா? இது பழசே போட்டிங்கன்னா கொஞ்ச நாள்ல செயின் சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி டக் டக்குன்னு சவுண்ட் ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஸ்டே ரப்பர் ஒன்று புதுசு போட்டு விட்டுருங்க. அடுத்து வந்து சென்டர் ஸ்டாண்டு மாற்றணும். இந்த சென்டர் ஸ்டாண்டு, இந்த சென்டர் ஸ்டாண்டு இப்போ புதுசு போடணும் வண்டிக்கு. இதுவும் நாளாச்சுன்னா மண்ணு பட்டு ரஸ்ட் ஆகி இந்த இடத்துல கிராக் ஆகிடும். இங்கே கிராக் ஆகும், இல்லை இங்கே கிராக் ஆகும். அதனால் சென்டர் ஸ்டாண்ட் புதுசு போட்டிங்கன்னா 2 வீலும் ஃப்ரீயாக சுற்றும் உங்களுக்கு. சப்போஸ் ஸ்டாண்டு சரியில்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றாது. இது வந்து கிரவுண்டில் போய் தரையில் போய் ஒட்டிக்கும். ஒட்டிச்சுன்னா ஒரு வாட்டி உங்களால் ஸ்டாண்ட் எடுக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சென்டர் ஸ்டாண்டு என்னடா அவன் எல்லாத்தையும் மாற்ற சொல்கிறானே நினச்சிக்காதீங்க. போயிடுச்சுன்னா மட்டும் மாற்றுங்க. சரிங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அடி எல்லாத்தையும் மாற்றினே இருக்கக்கூடாது, கொஞ்சமாக சர்வீஸ் பண்ணி போடணும்ல. எதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சர்வீஸ் பண்ணி தான் போடணும். இதை வந்து நான் இப்போ மாற்றலை. இதோட 3 வாட்டி நான் வெல்டிங் பண்ணி ஓட வச்சு தான் கடைசியாக தான் நான் மாற்றிடுறேன். முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா, அப்போ மாற்றுங்க. எல்லா டைம்லையும் மாற்றணும்னு சொல்ல வரல. சரிங்களா? இதெல்லாம் சென்டர் ஸ்டாண்ட் மாற்றிக்கிறோம். சாக் ஆப்ஸரு, செயின் ஸ்ப்ரைட்டு நம்மள்ட்ட ரெகுலராக அந்த கஸ்டமர் சர்வீஸ் வரவர் தான். இப்போ கொஞ்சம் அதிகமாக செலவச்சு இந்த வண்டிக்கு. இப்போ தான் ஒரு 10 ரூபா 15 ரூபாய் வந்துடும் வண்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிளாசிக் 500cc ஸ்டெல்த் பிளாக் வண்டி இது. இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி ஆயில் மாற்றணும். கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்னா செல்ஃப் எடுக்கல. செல்ஃபி எடுக்கலன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தாக்கா இங்கே பாருங்களேன், இந்த வண்டியில் ஒயரிங் பாரு எப்படி பாருங்களா, எல்லா ஒயரும் ஃபுல்லாக கட்டாயிருது பாருங்க. இந்த செல்ஃப் சுவிட்சுக்கு வர இந்த ஒயர் ஒன்று கட்டாயுது. இது தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணோம், சரி சுவிட்ச் என்ன போயிடுச்சான்னு செக் பண்ண பார்த்தா ஒயரிங் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த வண்டிக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல திருப்பி இந்த ஒயரிங் இது கட்டாயிடும். இவ்வளோ கச்சா முச்சா பாருங்க ஒயரிங்கு. ஆனால் இப்போ இது ரெடி பண்ணி போடலாம். இது ஒரு ஸ்டேஜ் ரொம்ப கட் ஆயிடுச்சுன்னா தான் நான் புதுசு மாற்றுவேன். இப்போ மாற்றதில்லை. இது ஒயரிங் ஃபால்ட்டு. இங்கே ஒரு வண்டி கிளாசிக் கன்மன் டெக்கரு. இதுவும் 2018 மாடல் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு, எனக்கு வண்டி கொஞ்சம் புதுசாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக இந்த இன்ஜின் கேஸ்லாம் ரொம்ப ரஸ்ட் ஆயிடுச்சு, 2 மக்காடு போயிடுச்சு, அப்புறம் இந்த இன்ஜின் கேஸ் போர்க்காய் லீக் ஆகுது. அது மாதிரி நிறைய சின்ன ஒர்க் நிறைய இருக்குது. அது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு கேஸ் கழட்டிக்கிறோம். எதுக்கு இந்த கிளச்சு கேஸ் கழட்டிக்கிறோம்னா இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி பஃபிங் பண்ணிக்கிறோம். இதோட பல பலனுக்கு பார்த்தீங்களா, இந்த கேஸ் எப்படி இருந்ததுன்னா முன்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ உப்பு காற்று பட்டு ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருந்தது. கஸ்டமர் எங்கே புதுசாக்கி கொடுங்கன்னாங்க. அதனால் பஃபிங் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பஃபிங் பண்ணிக்கிறோம். இப்போ இதை மாட்டின பிறகு எப்படி இருக்குன்னா அப்படி வண்டி பலன்னு ஷோரூமில் கூட அந்த மாதிரி புதுசாக வண்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ரெடி பண்ணுறதுல அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரேக்கர் கப்பெல்லாம் பாருங்களா, அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்களா. பஃபிங் பண்ணி இதை நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது அப்படியே கிடக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா பழைய மாதிரி ஆகிடுச்சுன்னா அப்போ அவ்வளோ தூரம் செலவு பண்ணது வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த டோரு, அப்புறம் இந்த ட்வின்ஸ்பாக் 315 பார்த்தீங்களா, இது பலன்னு இருக்கும். வண்டி நம்ம எந்த அளவுக்கு நம்ம புதுசாக வச்சுக்கிறோமோ அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு குப்பை மாதிரி வச்சுருந்தாக்கா அந்த வண்டி நல்லா தான் ஓடினாலும் நம்மளுக்கு நம்ம ஒரு ஃபீலாக இருக்கும், என்னடா வண்டி இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டுறதுக்கு தோணாது. வண்டி எந்தளவுக்கு நம்ம நீட்டாக வச்சுருவோம் அந்த வண்டி ஓட்ட சூப்பராக இருக்கும். சரிங்களா? அது ரெடி பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. அதை நீங்கள் செலவு பண்ணிவிடுவீங்க. அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ரெடி பண்ணதுக்கான ஒரு ரீசனபிளாக இருக்கும். சும்மா நானும் ரெடி பண்ணிட்டுச்சுன்னா மறுபடியும் 3 மாதம் கழிச்சு இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு வழி செலவு பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் காசு நஷ்டமாகும். சரிங்களா? மெக்கானிக் எங்களுக்குன்னா அது ஒரு 10 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு சொல்ல போனால் கழட்டி மாட்டா ஒரு லேபர் வரும். சரிங்களா? அதனால் முடிஞ்சளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா இருக்கும். இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதும் அதுக்கு ஒன்று இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா. நான் இப்போ நிறைய கேஸை கழட்டி வச்சுருக்கேன். கிளச்சி கேஸ், டைமிங் கேஸ் கழிச்சுல அதில் உள்ள பார்ட்ஸ்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் என்னென்ன வேலை செய்யுதுன்னு ஒரு டைம் சொல்லிடுறேன் உங்களுக்கு கரெக்டாக. சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம செல்ஃப் கியர். நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஐடில் கியர்லேருந்து இந்த ஜாக் ஷாஃப்ட் மூலிமா இந்த செல்ஃப் கியர் சுத்தம். இது பேர் ஸ்ப்ராக் கிளட்ச். இந்த செல்ஃப் கியர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது இந்த கியர் போயிடுச்சுன்னா. அதே மாதிரி இது வந்து கிளச் பிளேட்டு. இந்த கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கிளச் பிளேட்டு. சரிங்களா? ஒரு சில கிளச் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி பேனட் ஆகி தீஞ்சு போன மாதிரி வரும். இது நல்லா இருக்குது. இது போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு கிளச்சை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. சரிங்களா? கிளச்சை ரிலீஸ் பண்ணிடணும். கியரை மாற்றும் போது ஃபுல் கிளச்சு பிடிச்சி போடணும். இந்த ஆஃப் கிளச்சிலே பிடிச்சி போகிறதெல்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கிளச் பண்ணுற இடம். 2வது டிரைவிங் ஸ்டைலு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த கியருக்கு ஓட்டினீங்கன்னா அந்த ஊரில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இஷ்டத்துக்கு போட்டு கியர் கட் பண்ணி போனால் இந்த கிளச் பேட் மாத்திர மாதிரி இடம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாக்கணும். நீங்கள் எதனா இடமா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது கிளச் பேட்டு, இது செல்ஃப் கியர். இது சரிங்களா? இதுதான் செல்ஃப் கியர். இதுதான் நம்ம செல்ஃப் போடும்போது இங்கே செல்ஃப் மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர் மூலியமா இந்த ஐடில் கியரு, இந்த ஜாக் ஷாஃப்ட்டு, இந்த இடத்துல ஸ்ப்ராக் கிளட்ச் இது சுத்த ஆரம்பிச்சு கிளச் பிளேட் சுற்றி நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய. இதுதான் செல்ஃப் கியர். எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் போடும்போது டமால் டிமில் சவுண்டு கேட்க போறீங்களா, முறாக்கெல்லாம் கேட்கும். கஸ்டமரை பயந்துருவாங்க, என்னடா அது வண்டி உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு. ஆனால் இந்த கியர் போனால் இந்த மாதிரி ஆகும். இல்லைங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த கியர் போகாமல் பார்த்தது உங்களுக்கு தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் சடனாக அப்படி கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி சுற்றுற கியரு இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இப்படி சுற்றிச்சுன்னா அந்த செல்ஃப் வீக் ஆகிடும்.
நீங்கள் அப்புறம் புதுசு 4000 ரூபா 5000 செலவு பண்ணி உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? முடிஞ்சளவுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சிலேட் கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும் வண்டி. இப்போ டைமிங் கேஸ் அதாவது ரைட் சைடு கேஸ். சரிங்களா? இந்த கேஸில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட் இருக்கும், 2 வீல் இருக்கும், எக்ஸாஸ்ட் வீல், இன்னட் வீல் இருக்கும், ஆயில் பம்ப் ஒன்று இருக்கும், கியர் செலக்டர் இருக்கும், இன்னர்ஸ் ப்ராக்கெட்டு, அதுக்கு ஆயில் சீல்லாம் இங்கே இருக்கும். சரிங்களா? இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னர்ஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்களா, இது வந்து தேஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக அதை பாருங்க, இந்த மாதிரி கத்தி மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வண்டி பிக்கப் சுத்தமாக இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி சுத்தமாக பிக்கப்பே இருக்காது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இதை கழட்டிட்டு புது ஸ்ப்ராக்கெட் போடணும். அது எப்படின்னா, இந்த மாதிரி தேஞ்சிச்சுன்னா மாத்திரம் சந்தோஷம், சும்மா கிட்டே மாற்றக்கூடாது. இந்த இன்னர் ஸ்ப்ராக்கெட் கேட்டு புது ஸ்ப்ராக்கெட் போடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒழுவும் நிறைய பேருக்கு இந்த செயின் அடல ஃபுல்லாக ஒளி சுத்தமாக அப்படியே சேரு மாதிரி இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆயில்சல் இருக்கும், இது கிக்கர் ஆயில்சல். இதை கழட்டிட்டா அதை பாருங்களா, கழட்ட பாருங்களேன். அப்பா கஸ்டமர் நல்லா ஓடி இந்த மாதிரி ஓட்டினா சந்தோஷம்ப்பா. ஏன்னா செலவு பண்ணுறதுக்கு ஒர்த்து உங்களுக்கு. சரிங்களா? அது எவ்வளோ ஷார்ப்பாகிடுச்சு பார்த்தீங்களா ஸ்ப்ராக்கெட். இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் போட்டால் உடச்சிக்கும் போகுது இந்த ஸ்ப்ராக்கெட்டு, அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இதுக்கு பின்னாடி தான் இந்த ஆயில்சல் இருக்கும். இந்த ஆயில்சல் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உழுவுற பிரச்சனை இருக்காது, இந்த ஆயில் லீக் ஆகிற பிரச்சனை இருக்காது. அதனால் இந்த ஸ்ப்ராக்கெட் ஆயில்சல் கிக்கில் ஆயில்சல் மாற்றணும். ரெண்டாவது இங்கே அடுத்தது இந்த பக்கம் இன்ஜின் பக்கம். இந்த இன்ஜின் பக்கம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வரும் பதிலாக டிக் 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 டிக்னு வந்துனே இருக்கும். அது இங்கேருந்து தான் வர ஆரம்பிக்குது. ஆனால் முக்கால்வாசி ஃபுல்லாலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்படி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இந்த இன்ஜின் எப்பயோ சக்ஸஸ் ஆகி இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போயே சக்ஸஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் கம்பெனி நாம்ஸ் என்ன சவுண்டோ அது இருக்கலாம், தப்பு இல்லை. அதை தவிர்த்து டிக் டிக் சவுண்ட் வந்துன்னா இந்த கேமை கழட்டி கேம் மேட்ச் பண்ணணும் கரெக்டாக. இங்கே இருக்கும் கேமு, இந்த கேமை வெளியே எடுத்துகிட்டு கரெக்டாக ஸ்லீவ்லாம் மேட்ச் பண்ணி மாட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கேம் இருக்கும். மெக்கானிக்காக இருக்கட்டும் இல்லை கஸ்டமராக இருக்கட்டும். சரிங்களா? ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒரு சில மெக்கானிக்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து புல்லட் பார்ப்பாங்க. சரிங்களா? அண்டர் சிசிலேருந்து புல்லட் பார்ப்பாங்க. அப்போல்லாம் அவங்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் தப்பாக சர்வீஸ் பண்ணால் உடனே காமிச்சு கொடுத்து வண்டி நாய் சரியில்லை அது இல்லை. அதனால் இந்த கேஸ் எல்லாம் மாட்டும் போது இங்கே ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓட்டையில் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் பேஸ்ட்டோ கிரீஸோ எதுவுமே இதில் போடக்கூடாது. இதில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இந்த சின்ன ஓட்டையில் நீங்கள் கிரீஸை பேக்கிங் போட்டுட்டிங்கன்னா இந்த வண்டி மொத்தமாக சீஸ் ஆகிடும். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் மேலே பாதி இருக்கிற இன்ஜினுக்கு ஆயில் மேலே செப்பரேட் ஆகுது. இது மூலயமா தான் ஃபுல்லாக உங்களுக்கு செப்பரேட் ஆகி இந்த ஹோல்ஸில் போடாமல் பார்த்து போடணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிரீஸ் பேக் பண்ணிக்கலாம், இல்லை பேஸ்ட் போடலாம். ஆனால் இதோட நிப்பாட்டிக்கணும், நீங்கள் இந்த இடத்துல போடக்கூடாது. போட்டிங்கன்னா வண்டி சீஸ் ஆகிடும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பேஸ்ட் போடும்போது க்ளீன் பண்ணி நல்லா மாட்டிடுங்க. அதே மாதிரி இந்த ரைட்ஸ் கேஸில் அந்த ஹோல்ஸில் நீங்கள் ஆயில் பேஸ்ட் கிஸ்ட் எல்லாம் போட்டு மாட்டிட்டீங்கன்னா இது மூலயமா போகிற பற்றில இந்த ரேக்கராமில் ஆயில் வராது. ஆயில் வராமன்னா இந்த ரேக்கராம் கப் இதுக்கு பற்றில இதுவே சீஸ் ஆகிடும். சீஸ் ஆயிடுச்சுன்னா வண்டி நின்றாது, சவுண்டு டக்கன்னு அடிச்சுக்கும் பயங்கரமாக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் பேஸ்ட் போடாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டுங்க. இந்த ரேக்கராமையும் ஒரு 3 சர்வீஸ் இந்த கப்பை கழட்டிட்டாவே இந்த ரேக்கராமை கழட்டிட்டு க்ளீன் பண்ணி மாட்டுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிலில் ஓடி இந்த மாதிரி அழுக்கு ஃபுல்லாக இருக்கும். இதில் இந்த மாதிரி சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அழுக்கு நிறைய இருக்கும். இதை கழட்டி சர்வீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. க்ளீன் பண்ணி போட்டால் போதும், நீங்கள் ஒன்றும் புதுசாக மாற்றலாம் அவசியம் இல்லை, க்ளீன் பண்ணி போட்டு நல்லாயிருக்கும். இப்போ ராயல் என்ஃபீல்டில் பொறுத்தவரைக்கும் எல்லா வண்டிக்குமே 4 லெக்லேருந்து நிறைய பேருக்கு ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து சீலு இங்கேருந்து ஆயில் வெளியே வந்துச்சுன்னா இந்த இடத்துல சுத்தமாக ஆயில் இருக்காது. இது ஆயில் இல்லாமல்னா ஓடி இந்த இடத்துல சீஸ் ஆகிடும். அதனால் நாங்கள் பண்ணோம், ஆயில் சீல் லீக் ஆயிடுச்சுன்னா கழட்டிட்டு புது ஆயில் சீல் மாற்றிக்கலாம். இப்போ இந்த வண்டியில் ஆயில் சீல் போயிடுச்சு, சரிங்களா? இப்போ அடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. அதனால் ஆயில் சீல் வந்து இதில் 4 கையில் மாற்றணும். இதில் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் இல்லைனா நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரண்ட்டு 4 எதுக்குன்னா கேட்டீங்களா ஆயிலை மாற்றி விட்டுருங்க. அவ்வளோதான், இதுக்குன்னு கழட்டணும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரண்ட்டு 4 கழட்டி கோன்செட்டை மாற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா கையோட கழட்டி இது 4 கையில் மாற்றி விட்டுருங்க. இந்த கேஸ் வந்து இப்படி இருந்த கேஸ் தான் இப்படி ஆயிருக்கு. இப்போ அடுத்து இதை பண்ணணும் நாங்கள். அடுத்தது இப்படி இருந்த கலர் தான் எல்லாமே. இப்போ இதே நான் பண்ணால் கழட்டிட்டு பஃபி பண்ணணும் அழகா. இதே மாதிரி பண்ணிட்டாங்க வண்டி பார்க்கறது ஃபுல் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு இதில் 4 லீக் ஆகாது. நீங்கள் எந்த அளவுக்கு பள்ளத்தில் விட்டு ஆஃப் ரோட் ஓட்டுறீங்களோ இது இம்பாக்ட் அதிகமாகிடுச்சுன்னா இந்த சீல் வெளியே வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு சீல் வெளியே வருதா உடனே பக்கத்தில் மெக்கானிசத்தில் கொடுத்து இந்த சீலை மாற்றி விட்ருங்க. இந்த சீல்ன்றது இந்த ரப்பர் கிடையாது, இதுக்குள்ளே ஒன்று வரும். இங்கே வந்து பார்த்தா இதான் சீல். அது பொதுவாக கிளாசிக்கில் வந்து ஆயில் சீல் லீக் ஆகுது ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப ரேர் தான். ஏன்னா இங்கே பண்ணலாம் இதில் கவர் டிப் கொடுத்துருப்பாங்க. இந்த கவர் டிப் கொடுத்தனால இது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், இந்த இடம் வைக்கிறதுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அப்போது உங்களுக்கு டஸ்ட்டு போய் சீக்கிரமாக போகிறது வாய்ப்பு இல்லை. இதே தண்டர்பர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தண்டர்பர்ட் ட்வின் ஸ்பார்க்கு, அதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் இந்த வந்து கவர் டிப் இல்லாமல் இருக்கோ அத்தனை வண்டிக்குமே சீல் சீக்கிரமாக போக செய்யும். அதனால் முடிஞ்சளவுக்கு கவர் ஒன்று ஒரு ரப்பர் மாதிரி போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சித்தில் ஆயில் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். 4க்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எல்லாருமே நினைக்கிறது என்னன்னாக்கா நம்ம புது வண்டி வாங்கிட்டாக்கா அதை நம்ம எப்படியாச்சும் பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதோ போடுறாங்க, செராமிக் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்க. ஓகே, எது போட்டாலும் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் போடுங்க.
மார்க்கெட்டில் விற்கிதுன்னு சொல்லிட்டு எதனா கம்மி ரேட்டில் எதனா போட்டுறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு வாட்டி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. மாதம் பண்ண போதில்லை, வருஷத்துக்கு வாட்டி பண்ண போதில்லை. அதனால் போடும்போது இந்த பிஎஃப்லாம் போகிறீங்கனாக்கா யார் நல்லா போடுறாங்களோ அங்கே பார்த்து போடுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஆனாலும் போட்டு விட்றாங்க. அது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி ஆகிடுது உங்களுக்கு. இந்த பண்ணலாம் இந்த மாதிரி டேங்க் பெயிண்டே போயிடுது உங்களுக்கு. பிபிஎஃப் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. நல்ல பிராண்டடாக வாங்கி ஓட்டுங்க. ஒரு 500 1000 எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு எங்கே விசாரிச்சு யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தாராளமாக போடுங்க. எல்லாரும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லலை. ஒரு சில பேர் மட்டும் நான் இது வரைக்கும் போட்டதில்லை, கஸ்டமர் போட்டதும் பார்த்தாக்கா எல்லாருமே இந்த மாதிரி பிபிஎஃப் போட்டு கொஞ்ச நாளில் வந்து டேங்க்லாம் ஒரு மாதிரி வரியாயிடுது. இதை ரிமூவ் பண்ணாக்க டேங்க்ல இருக்கிற பெயிண்டே போயிடுது. சரிங்களா? இந்த GD 650க்கு இதுங்க எப்படி போடுறாங்க, எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இது போகிறது பெரிய விஷயம் இல்லை. இதை போட்டாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெயிலில் நிப்பாட்டுறதை அவாய்ட் பண்ணணும். நீங்கள் சும்மா பிபிஎஃப் தான் போட்டாச்சு, இதுக்கப்புறம் எதுவும் ஆகாது, நம்ம வண்டி பாதுகாப்பு பண்ணிட்டோம்னு நினைக்க வேணாம். நீங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்களும் உங்கள் சைடில் பாதுகாக்கணும். இந்த மாதிரி மரத்துக்கு கீழே வண்டி வரதை நிப்பாட்டணும். நல்லா சுள்ளியில் அடிக்கிற வெயில் நிப்பாட்டக்கூடாது. வெயில் நிப்பாட்டினாக்கா வண்டி கவர் போட்டு நிப்பாட்டணும். இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா நீங்கள் பிபிஎஃப் போடுறதுக்கு ஒர்த்து. இல்லைனா நல்ல பிராண்டாக வாங்கி போடுங்க, நல்ல குவாலிட்டியாக வாங்கி போடுங்க. என்னன்னு தெரியல, யாரும் சரியாக பண்ணுறாங்களேன்னு தெரியல, எல்லா வண்டியுமே இந்த மாதிரி தான் ஆகுது பிபிஎஃப் போட்டாக்கா.